ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லிமீட்டர் கதைகள். இந்த வீடியோவில் த டெம்பஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் பிளேயை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிளே 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரீடராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் கூட. இந்த ஷார்ட் ஸ்டோரி சார்ல்ஸ் லாம் அவர்கள் எழுதிய டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள்னா, இவர் தான் த டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர். இவரோட பீரியட் 1564லேருந்து 1616 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் இங்கிலாண்டில் இருக்க ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஆவன் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் ஆங்கில பாடலாசிரியராகவும் கதாசிரியராகவும் நடிகராகவும் இருந்திருக்காரு. அதுவும் மட்டுமல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிரேட்டஸ்ட் ரைட்டராகவும், அதாவது ஆங்கில மொழியில் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. அதோடு மட்டும் நிறுத்திக்கல, இவர் வேர்ல்டு லெவலில் ப்ரீ எமினன்ட் ட்ராமட்டிஸ்ட், அதாவது உலகளவில் மிக மிக சிறந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு புகழ் பெற்றிருக்காரு. இவர் தன்னோட வாழ்நாளில் 37 பிளேஸ், அதாவது 37 நாடகங்கள், 154 சானட்ஸ் அண்ட் 2 நெரேட்டிவ் போயம்ஸை எழுதியிருக்காங்க. இவை எல்லாத்தையுமே 1589லேருந்து 1613 தான் எழுதி முடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லிட்ரரி லாங்குவேஜ் தெரிஞ்ச எல்லாருக்குமே வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னாவே வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட படைப்புகளும் அவரோட பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த பிளேக்கு போகலாம். தி டெம்பஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய சூறாவளி காற்று, ஒரு புயல் காற்று அப்படின்னு சொல்லலாம். There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there was an island, ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஐலாண்ட் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். அந்த தீவில் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு மேன், அவரோட பேர் பிராஸ்பரோ, அண்ட் ஹிஸ் டாட்டர், அவரோட மகள் யாருன்னா மிராண்டா. அந்த மிராண்டா எப்படி இருக்காங்கன்னா, சச் எ பியூட்டிஃபுல் யங் லேடி, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண் தான் மிராண்டா. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த ஐலாண்டில் வசிக்கிறாங்க. மிராண்டா ஸோ யங், ரொம்ப குழந்தையாக இருக்கும்போதே இந்த தீவுக்கு வந்துட்டாங்க. ஷீ டசன்ட் நோ, இவளுக்கு வேறு யாரையுமே தெரியாது. ஹர் ஃபாதர் எக்ஸப்ட் ஹர் ஃபாதர், அவங்க அப்பாவை தவிர வேறு யாரையுமே, எந்த மனிதரையுமே மிராண்டா பார்த்ததில்லை. ஏன்னா அந்த தீவில் மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? ஒன்லி 2 members ஆர் தர். ஓகேவா? செகண்ட் பேரா பாருங்க. They lived in a cave made out of rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of this Ariel was the chief. இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they lived in a cave. அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னா, ஒரு கேவ்னா குகை. அந்த கேவ் எதால் செய்யப்பட்டதுன்னா ராக்னா மலையால் பாறைகளால் செய்யப்பட்டது. இந்த ராக் நிறைய டிவைடு, அதாவது அந்த குகை நிறைய அறைகளை கொண்டிருக்கு. அதில் ஒரு அறை தான் என்ன அறைனா ஸ்டடி ரூமாக அவர் யூஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்டடி ரூமில் நிறைய புக்ஸ் வச்சுருக்காரு. அது என்ன மாதிரி புக்ஸ்னால் மேஜிக் புக்ஸ், அதாவது மேஜிக் சொல்லித்தர புக்கு வச்சுருக்காரு. அந்த புக்ஸை ரீட் பண்ணி அவருக்கு ஒரு பவர் வந்திருக்கு, மேஜிக் பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி ஹி ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய குட் ஸ்பிரிட்ஸ்னால் நல்ல ஆவிகளை என்ன பண்ணியிருக்காரு? ரிலீஸ் பண்ணியிருக்காரு, விடுதலை பண்ணியிருக்காரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னா விச் சைக்கோராக்ஸ். விச் அப்படின்னா சூனியக்காரின்னு அர்த்தம். அந்த சூனியக்காரி பேர் என்ன? சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற சூனியக்காரிக்கிட்ட இருந்து நிறைய நல்ல ஆவிகளை விடுதலை பண்ணியிருக்காரு.
இதனால் இந்த ஜென்டில் ஸ்பிரிட்ஸ், அந்த நல்ல ஆவிகள் எல்லாருமே பிராஸ்பரோவுக்கு நன்றியோடு இருக்காங்க. அந்த ஜென்டில் ஸ்பிரிட்ஸ், அந்த அதாவது நல்ல ஆவிகளோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் பேராக்கு போடுறோம். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban, because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. ஏரியல் தலைவர்னு சொன்னோம். அதாவது குட் ஸ்பிரிட்ஸோட தலைவர் யார்? ஏரியல். அந்த ஏரியலுக்கு பிராஸ்பரோ ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு, ஒரு பவர் கொடுத்துருக்காரு. என்ன பவர்னா, காலிபன் அப்படிங்கிற ஒரு அக்லி மான்ஸ்டர், ஒரு பெரிய பூதத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பவரை தான் ஏரியலுக்கு கொடுத்துருக்காரு. யார் இந்த காலிபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோரக்ஸோட பையன் தான் காலிபன். சைக்கோரக்ஸ் யார்? ஏரியலை அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஒரு சூனியக்காரி. அதனால் அவளோட பையனை பழிவாங்கிறதுக்கு தனக்கு கிடைச்ச சான்ஸை ஏரியல் கைவிடவே இல்லை. அந்த சைக்கோரஸை எப்படி நடத்தினார்னா, அதாவது சைக்கோரஸோட பையனான காலிபனை இவர் ஒரு ஸ்லேவ்னா அடிமை மாதிரி நடத்துகிறாரு. ஃபெச் வுட்டு, நிறைய மரக்கட்டைகளை எடுத்துகிட்டு வர சொல்லி வேலை வாங்குறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய வேலையை அவர்கிட்ட செய்ய சொல்லி அவரை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. இந்த சர்வீஸ்லாம் ஏரியல் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. அதாவது இந்த ஸ்பிரிட்ஸ் யூஸ் பண்ணி, அந்த ஸ்பிரிட்ஸ் மூலமாக பிராஸ்பரோவுக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு. என்ன பவர்னா, விண்ட்ஸ்னால் காற்றையும், வேவ்ஸ்னால் கடல் அலைகளையும் அவரால் கட்டுப்படுத்த முடியுது. அதாவது நல்ல ஆவிகளோட துணை கொண்டு பிராஸ்பரோவால் விண்ட்ஸையும் வேவ்ஸையும் கட்டுப்படுத்த முடியுது. அதன் மூலமாக அவர் என்னது, பை ஹிஸ் ஆர்டர்ஸ் தே ரைஸ்டு, ஒரு வயலண்ட் ஸ்ட்ரோமை அவர் உருவாக்குறாரு. எங்கேனா த மிட்ஸ், அதாவது கடலுக்கு நடுவில். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, தன்னோட பொண்ணு யார்? மிராண்டா கிட்ட ஒரு ஷிப்பை காட்டுறாரு. ஷிப்புனா ஒரு கப்பலை காட்டுறாரு. அதை காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்பில் ஃபுல் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் லைக் தெம்செல்ஃப், நம்மளை போலவே நிறைய மனிதர்கள் அந்த ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இதை கேட்டோன்னே மிராண்டா சொல்கிறா, ஓ மை டியர் ஃபாதர். அவள் என்ன சொல்கிறா? ஓ மை டியர் ஃபாதர் செட் ஷீ, இஃப் பை யோர் ஆர்ட் யூ ஹாவ் ரைஸ்ட் திஸ் ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ரோம், ஹவ் பிட்டி ஆன் தேர் சேட் டிஸ்ட்ரெஸ். See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ரோம்னாவே பயங்கரமானது, துன்பமிக்கது, கொடுமையானது. இந்த கொடூர புயலை உங்களோட ஆர்ட் மூலமாக, அதாவது நீங்கள் உங்களோட திறமையால் இந்த கொடூரமான புயலை ஏன் உருவாக்குனீங்க? நீங்கள் உருவாக்கியிருந்தா ப்ளீஸ் அவங்க மேலே பிட்டி ஆன் தேர். பிட்டினா என்னது? கருணை காட்டுங்க. யார் மேலேனா, அந்த கப்பலில் இருக்க மனுஷங்க மேலே கருணை காட்டுங்க. பாவம், அவங்க சேட் டிஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. த வெசல் வில் பி டேஸ்ட் டு பீசஸ். வெசல் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கப்பல், ஷிப்பை மென்ஷன் பண்ணுறாங்க. புயலில் மாட்டிக்கிட்ட கப்பல் என்னாக போகுது? சுக்கு நூறாகிடும். அங்கே பாருங்கள், எல்லாம் உடஞ்சி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தே வில் ஆல் பெரிஷ்னா எல்லாருமே என்ன ஆகிடுவாங்க? இறந்து போயிடுவாங்க. ப்ளீஸ் அவங்கள மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு மிராண்டா தன்னோட அப்பாவான பிராஸ்பரோ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறா. இதை கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு? பி நாட் ஸோ அமேஸ்ட் டாக்டர் மிராண்டா, செட் பிராஸ்பரோ. தெர் இஸ் நோ ஹார்ம் டன். ஐ ஹவ் ஸோ ஆர்டர் இட் தட் நோ பர்சன் இன் த ஷிப் ஷல் ரிசீவ் எனி ஹர்ட். What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you can't, for you were not then 3 years of age. அவர் இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. மிராண்டா ரொம்ப ஆச்சரியப்படாத, ரொம்ப பயப்படுறாரு. அங்கே இருக்க யாருக்குமே நோ ஹார்ம் டன், யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் இழைக்கப்படாது. நான் அந்த மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். த ஷிப்
ஷல் ரிசீவ் எனி ஹர்ட். அங்கே இருக்க யாருக்கும் சரி அந்த கப்பலுக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு தன்னோட மகள்கிட்ட சொல்கிறாரு. யூஆர் இக்னோரண்ட், உனக்கு தெரியாது, நீ ரொம்ப அன்பானவ, உனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா ஐ திங்க் யூ கான் ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். ஏன்னா நீ இந்த இடத்துக்கு எப்போ வந்தேன்னு கூட உனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ உனக்கு வயசு என்ன, ஒரு 3 வயசு கூட ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. 12 years ago, இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the Duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. Thus, he soon effected with the aid of King of Naples, a powerful prince who was my enemy. இந்த இடத்துல தான் அவர் தன்னோட சோக கதையை சொல்கிறாரு. 12 years ago, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தாருன்னா டியூக் ஆஃப் மிலன் நாட்டுக்கு ஒரு தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் யூஆர் மை பிரின்சஸ், நான் வந்து அரசனா, நீ யார், இளவரசியாக இருந்த. யூ ஒன்லி மை ஹையர் அப்படின்னா வாரிசு, நீ ஒருத்தி தான் என்னோட வாரிசு. எனக்கு ஒரு யங்கர் பிரதர் இருந்தான், அவனோட பேர் என்ன, ஆண்டனியோ. அவன் மேலே நான் வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஆண்டனியோ வந்து என்னோடய பொசிஷன், என்னோடய பவருக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அவன் வந்து தன்னைத்தானே என்ன நினச்சிட்டான், ஹிம்செல்ஃப் த டியூக் இன்டீடு, தன்னைத்தானே ஒரு அரசனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம், அவனுக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவன் தன்னோட பேரை பிரபலப்படுத்துறதுலையே பயன்படுத்திக்கிட்டான். அதை பயன்படுத்தி டிப்ரைவ் மீ, என்ன அவன் என்னது வஞ்சிக்க ஆரம்பித்தான். எப்படின்னா என்னோட எனிமியான கிங் ஆஃப் நேபிள்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு ப்ராஸ்பரோ அவர்கள் தன்னோட பொண்ணுக்கிட்ட ஸ்டோரியை சொல்கிறாரு. Wherefore, said Miranda, did it not that how destroy us? அப்போ அவங்க நம்மளை கொன்றுப்பாங்களே அப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு திரும்ப கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, மை சைல்ட், ஆன்சர் ஹர் ஃபாதர், they dared not, so dear was the love that my people bore me. Antony carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail, or mast. There he left us, as he thought, to perish. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my dukedom. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, they dare not, அதாவது அவங்களுக்கு நம்மளை கொல்றதுக்கு தைரியம் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மை பீப்புள் போர் மீ, என்னோட மக்கள், அதாவது என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், நாட்டு மக்கள் எல்லாம் என்னை ரொம்ப நேசித்தாங்க. அதனால் ஆண்டனியோவுக்கு என் மேலே பயம், என்னை கொல்ல அவனுக்கு துணிவு வரல. அதுக்கு பதிலாக ஆண்டனி என்ன பண்ணான், போடிய ஒரு குட்டி படகை ரெடி பண்ணான். அண்ட் லேக்ஸ் ஆஃப் சி, அதாவது அதில் கொஞ்சம் ஓட்டையோடு இது பண்ணிவிட்டு, ஹி ஃபோர்ஸ் ரெஸ்ட் ஸ்மால் போட்டு, ஒரு குட்டி படகுல நம்மளை ஏற்றி ஃபோர்ஸ் பண்ணால் அதில் எந்த விதமான டேக்கிள், செயில், மேஸ்ட். டேக்கிள் அப்படின்னா அந்த படகை ஓட்டுறதுக்கு தேவையான துடுப்பு, செயில்னா பாய்மரம், மேஸ்ட்னா அந்த பாய்மர கப்பல், அது எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு போட்டை மட்டும் வச்சு நம்மளை அனுப்ப பார்த்தான். ஹீ தாட், அவன் என்ன நினச்சான்னா, நம்ம சாப்பாடு இல்லாமல் அந்த போட்லேயே இருந்து செத்துருவோம், இறந்துருவோம் அப்படின்னு நினச்சி அவன் அனுப்புனான். ஆனால் த கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட் ஒன் கான்சலோ அப்படிங்கிற ஒரு அமைச்சர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு ரொம்ப நேர்மையாக நடந்தார். அவர் என் தம்பிக்கே தெரியாமல் ப்ரைவேட்டாக தனியாக என்ன பண்ணார், நமக்கு தேவையான வாட்டர், ப்ரொவிஷன்ஸ்னால் நமக்கு தேவையான உணவு, அப்பரல்னால் அந்த போட்டு துடுப்பு, பாய்மரம் எல்லாம் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் சம் புக்ஸ் விச் ஐ ப்ரைஸ் எபோ மை டியூக்டம், என்னோட
ஆட்சியை விட எதை நான் உயர்வாக நினச்சேன்னா அந்த மேஜிக் புக்ஸை தான். அந்த புக்ஸையும் எப்படி அவர் ரகசியமாக அந்த போட்டில் வச்சு நம்மளை பாதுகாப்பாக இந்த ஐலாண்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. "Oh my father," said Miranda, "what a trouble must I have been to you then." அவள் என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயசில் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, "No my love," said Prospero, "you are a little angel that did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions." அவர் என்ன சொல்கிறாருன்னா, "நோ மை லவ், நீ எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதில் மட்டும் இல்லாமல் யுவர் லிட்டில் ஏஞ்சல், நீ எனக்கு ஒரு தேவதையாக இருந்த. என்னை நீ எப்படி பண்ண? ப்ரிசர்வ் மீ, என்ன தகுதியுடையவனா என்னை பாதுகாத்த. உன்னோட இன்னசென்ஸ் அண்ட் ஸ்மைல்ஸ், உன்னோட கள்ளம் கபடமில்லாத அந்த சிரிப்பை பார்த்து நான் என்ன பண்ணேன்? ஐ டோன்ட் பேர் அப் மை அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சுன்னா என்னோட துர்பாக்கியம், அதாவது துரதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே உன் சிரிப்பை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டு அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் மாற்றிட்டு இருந்தேன். நமக்கு அந்த போட்டில் இருந்த ஃபுட்டு வந்து எது வரைக்கும் நமக்கு இருந்தது? இந்த டெசர்ட், அதாவது இந்த ஐலாண்டை நம்ம அடையிற வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருந்தது. அண்ட் சீஃப் த டிலைட் ஹாஸ் பின் டீச்சிங் யூ, நான் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் இங்கே வந்து உனக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தேன். நீயும் அதை அழகாக என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நடந்துக்கிட்ட அப்படின்னு ப்ராஸ்பரோ அவர்கள் மிராண்டாவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. "Heaven, thank you, my dear father," said Miranda. "Now tell me, sir, your reason for raising the storm." அப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி மிராண்டா சந்தோஷப்படுறா. அப்புறம் திரும்ப கொஸ்டின் கேட்குறா. "நவ் சொல்லுங்கள், எதுக்காக இந்த ஸ்ட்ரோமை உருவாக்குனீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, "No then," said her father, "that by means of this storm my enemies, the king of Naples and my cruel brother, are cast ashore upon this island." அவர் எதுக்கு இந்த ஸ்ட்ரோமை உருவாக்குனார்னா, அவரோட எனிமீஸான த கிங் ஆஃப் நேபிள்ஸும் அவரோட க்ரூயல் பிரதரான ஆண்டனியாவும் இந்த அஷோர் அப்படின்னா இந்த ஐலாண்டுக்கு தீவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ரோமை உருவாக்கினேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master, to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation, as would seem to her, with empty air. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவும் சொல்லிட்டு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா, ஜென்ட்லியாக தன்னோட மகளோட தலையில் லைட்டாக ஒரு கையை வைக்கிறாரு. இதன் மூலமானா இந்த மேஜிக் பேண்ட், அதாவது மந்திர கோல் மூலமாக அவளோட தலையில் இப்படி டச் பண்ணுறாரு. அவர் டச் பண்ண அடுத்த செகண்டே மிராண்டா என்ன ஆயிடுறான்னா தூக்கத்துக்கு போயிடுறா. அந்த நேரம் யார் வரன்னா, இந்த ஸ்பிரிட் ஏரியல், அதாவது அந்த ஹெட் ஆஃப் த ஸ்பிரிட்ஸு ஏரியல் வராங்க. அவர் வந்து தன்னோட மாஸ்டர்கிட்ட ப்ளஸ் வாங்கிட்டு தன்னோட இந்த டெம்பஸ்ட்டை என்னென்ன பண்ணனே அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்காரு. அவர் என்னென்ன பண்ணான்னா, ஹி ஹட் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஷிப்ஸ் கம்பெனி, அந்த ஷிப்ஸ் அந்த கப்பல்லேருந்து எல்லாரையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்போஸ்னால் களைய வச்சுட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டதா சொல்கிறாங்க. ஏன் இவர் வந்து மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணார் அப்படின்னா, மிராண்டாவுக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்க விஷயமே தெரியக்கூடாதுன்னு ப்ராஸ்பரோ நினச்சார். அவருக்கு வந்து அவர் மிராண்டா பார்த்து பயந்துடக்கூடாது. ஏன்னா ப்ராஸ்பரோ கண்ணுக்கு தெரிகிற அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து மிராண்டாவுக்கு தெரிஞ்சால் பயந்துருவா அப்படின்னு நினச்சனால அவர் அந்த மாதிரி பண்ணினார். ஓகேவா? அதை நமக்கு இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. "Well, my brave spirit," said Prospero to Ariel, "how have you performed your task?" அவர் கேட்குறாரு தன்னோட ஸ்பிரிட்டுக்கிட்ட, எப்படி நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணின எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே நம்மளோட ஏரியலும் அதை அப்படியே பெரிய டிஸ்கிரிப்ஷனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Ariel gave a lively description of the storm and of the terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea,
And his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. But he's safe, said Ariel, in a corner of the ice, sadly lamenting the loss of the king, his father. இந்த இடத்துல ஏரியல் என்ன சொல்கிறாருன்னா தான் சாதித்த சாதனைகளை தன்னோட மாஸ்டர்கிட்ட விவரிக்கிறாரு. இந்த டெரர்ஸ் ஆஃப் த மரைனர்ஸ், அதாவது கப்பல் ஓட்டுனவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. முத யார் அந்த கப்பல்லேருந்து குதிக்கிறாங்கன்னா கிங்கோட பையனான ஃபெர்டினண்டுங்கிற ஒரு இளைஞர் தான் குதித்ததாகவும், அதை பார்த்தோன்னே கிங் என்ன, அதாவது கிங்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினைக்கிறான்னா, மை டியர் சன் ஸ்வாலோட் அப், அவன் கண்டிப்பாக இந்த வேவ்ஸ் கடல் அலையில் மூழ்கி இறந்துட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஹீ சேஃப், ஃபெர்டினண்ட் எப்படி இருக்கான், சேஃபாக தான் இருக்கான். அது யாருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, ஃபெர்டினண்டு தன்னோட அப்பா எல்லாரும் இறந்துட்டதா அவன் நினச்சிட்ருக்கான். அதாவது அவங்க அப்பா இறந்துட்டதாகவும் அப்பா இறந்துட்டதாகவும் நினச்சிட்ருக்காங்க. பட் யாரும் இங்கே இறக்க கிடையாது, எவ்ரி ஒன் இஸ் சேஃப் அப்படின்னு என்னது அந்த ஸ்பிரிட்டு ப்ராஸ்பரோட்ட சொல்லிகிட்ருக்கான். That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? உடனே என்ன கேட்குறாரு, நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு எனக்கு அந்த ஃபெர்டினண்ட்டை இங்கே கூட்டிகிட்டு வா, என்னோடய டாட்டர் கண்டிப்பாக அவனை பார்க்கணும். சரி, எங்கே என்னோட தம்பி அந்த கிங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு ஏரியல் என்ன சொல்லுது, I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw. அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஃபெர்டினண்ட்டை தேடிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த ஏரியல் சொல்லுது. Him perished. Of the ship's crew, not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. அதாவது அந்த ஷிப்பில் இருந்த ஒவ்வொரு ஆளுமே எப்படி இருக்காங்க, சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் எப்படி நினச்சிட்ருக்காங்க, எல்லாரும் மிஸ் ஆகிட்டாங்க. ஒன்லி ஒன் இஸ் சேவ்ட் அப்படின்னு தான் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கோம், மற்றவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருக்காங்க. ஈவன் அந்த ஷிப்பு கூட மூழ்கி போயிடுச்சுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஷிப்பும் எப்படி தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது ஹார்பரில் அப்படின்னு ஏரியல் பதில் சொல்லுது. இப்போ என்னாச்சு, ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபெர்டினண்ட். அவரோட ப்ராஸ்பரோ சொன்ன மாதிரி ஃபெர்டினண்ட்டை கூட்டிகிட்டு வர ஏரியல் கிளம்பிடுச்சு. ஓ மை யங் ஜென்டில்மேன், செட் ஏரியல், when he saw him, I will soon move you. You must be proud, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. இந்த ஏரியல் அந்த ஃபெர்டினண்ட்டை போயிட்டு பேசுது. என்னோட ஜென்டில்மேன், அதாவது எஜமானரே, சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். யூ மஸ்ட் டு ப்ராட் இன், உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. எங்கேனா லேடி மிராண்டாவை பார்க்கணும், அவங்க உங்களை மாதிரி ஒரு அழகான பர்சனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு ஏரியல் ஃபெர்டினண்ட்டை அழைச்சிட்டு வருது. ஆக்சுவலாக ஃபெர்டினண்ட் ஏரியலை பார்க்க கிடையாது, ஜஸ்ட் அந்த வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். He followed in amazement the sound of Ariel's voice, till it led him to Prospero and Miranda, who was sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. அந்த வாய்ஸை கேட்டுட்டு ஃபெர்டினண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அங்கே வரும்போது ப்ராஸ்பராவும் மிராண்டாவும் ஒரு பெரிய லார்ஜ் ட்ரீயோட நிழலில் உட்காந்துருக்கிறத பார்க்குறான். மிராண்டா ஃபெர்டினண்ட்டை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியப்படுறான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஒரு மனுஷனையும் ஆணையும் அவள் பார்த்தது கிடையாது. உடனே மிராண்டா கேட்குறான், மிராண்டா, சிட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். அவங்க அப்பா கேட்குறாரு, மிராண்டா, நீ யாரை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுற அப்படின்னு. அவள் சொல்கிறா, ஓ ஃபாதர், சிட் மிராண்டா, இன் எ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷியர்லி திட்ஸ் அ ஸ்பிரிட், லார்ட், how it looks about. Believe me, it's beautiful creature. Is it not a spirit? அவள் என்ன சொல்கிறா, அப்பா, இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கணும். ஸ்பிரிட்னா என்னது, ஒரு ஆவியாக தான் இருக்கணும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ, நம்பவே முடியலையே, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. அவர் என்ன சொல்கிறாரு, உடனே பொண்ணுக்கு பதில் சொல்கிறாரு,
No, girl, answered her father. It eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them. அவர் அந்த பொண்ணுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை கண்ணா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். இட் ஈட்ஸ், அவங்களும் நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, நம்மளை போல் எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த யங்மேன் வந்து இந்த நீ பார்த்தில ஒரு ஷிப்பு, கப்பல், அந்த ஷிப்பிலேருந்து இவர் இங்கே தனியாக வந்துட்டார். அவர் கூட வந்தவங்க கம்பெனியன்ஸ் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள தேடிட்டு இந்த யங்மேன் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Miranda, who thought all men had grey faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince, and Ferdinand seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. ஆக்சுவலாக மிராண்டா என்ன நினைக்கிறாள்னா, இந்த இந்த ஏஜில் க்ரே ஃபேஸஸ், க்ரே பியர்ட்ஸ், அதாவது சுருக்கமுள்ள ஃபேஸும் நரைச்ச தாடியும் வச்சுட்டு தான் எல்லா ஆண்களும் இருப்பாங்க, அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு மிராண்டா இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான யங் பிரின்ஸை, ஒரு அழகான இளவரசனை இவள் பாப்பான்னு அவள் நினச்சது கூட கிடையாது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியத்தில் மயங்கி நிற்கிறான். அட் த சேம் டைம் ஃபெர்டினண்டும் இப்படி சச் லவ்லி லேடி, ஒரு அழகான ஒரு பேரழகியான ஒரு பொண்ணை இப்படியாப்பட்ட தீவில் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் பார்ப்போன்னு அவனும் நினச்சி கூட பார்க்கல. அதனால் இவளை பார்த்துட்டு ஃபெர்டினண்டும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் தன்னை மறந்து நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன நினைக்கிறான்னா, மிராண்டாவை காடஸ் ஆஃப் த காடஸ் அப்படின்னா தேவதை, அதாவது இந்த ஐலாண்டோட, இந்த தீவோட தேவதை தான் மிராண்டா அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இதை கேட்டோன்னே அவள் என்ன சொல்கிறா, அவள் அப்படியே பொறுமையாக பதில் சொல்கிறான். She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself. When Prospero interrupted her, he was well pleased to find they admired each other, but to try Ferdinand's consistency. அதாவது அவள் சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து என்னது ஒரு காடஸ் கிடையாது, ஐ ஆம் சிம்பிள் மைண்ட், நானும் ஒரு சாதாரண பெண் தான், என்னை பற்றி நானே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்ல வரா. இந்த நேரத்தில் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணுறாரு, தலையிடுறாரு. என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே வெல் ப்ளீஸ் டு ஃபைண்ட் அட்மியர்ட் ஈச் அதர், ஒருத்தரை பார்த்து காதல் வயப்பட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. அதோட மட்டும் இல்லாமல் ஹி வாண்ட் டு ட்ரை டு ஃபெர்டினண்ட்ஸ் கன்ஸ்டன்சி, அதாவது ஃபெர்டினண்டோட மனநிலை எப்படி இருக்குது, உறுதியாக இருக்கானா, நம்மளோட மகளை நல்லா காப்பாற்றுவானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவர் விரும்பினார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு சோதனை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. He resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy, to take it from him who was the lord of it. "Follow me," said he. "I will tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, withered roots, and husk of acorns shall be your food." "No," said Ferdinand, "I will resist this," and drew his sword. But Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. அவர் எப்படி அவரை சோதிக்க பார்க்குறாருன்னா, அவர் மேலே பழிய போடுறாரு, ஃபெர்டினண்ட் மேலே. என்ன பழி போடுறான்னா, நீ வந்து என்னது ஒரு ஸ்பைன்னா நீ ஒரு ஒற்றன், நீ வந்து என்ன பண்ண நினைக்கிற, எங்களை இங்கே கட்டி போட்டு எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற, அது உன்னால் முடியாதுன்னு சொல்லி பழி போடுறாரு. நீ என்ன ஃபாலோ பண்ணு, ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட், நான் உன்னோட கழுத்தையும் காலையும் இறுக்கி கட்டி போடுறேன். நீ என்னது சீ வாட்டரை தான் குடிக்கணும், ஷெல் ஃபிஷ்ஷு, வித்தர்ட் ரூட்ஸ், இதை தான் சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருக்கணும், எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஃபெர்டினண்ட் சொன்னால், நோ ஐ காண்ட், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ், நான் கண்டிப்பாக இதை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்வாடுனா உடைவாளை எடுத்து சண்டை போட ரெடியாகிறான். ஆனால் நம்மால் சும்மா இருப்பாரா, ப்ராஸ்பரோ யார், மேஜிக் மேனாச்சு. உடனே தன்னோட மேஜிக் கோலை எடுக்கிறாரு. ப்ராஸ்பரோ வந்து என்ன பண்ணுறாரு, ஃபெர்டினண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாரு மேஜிக் கோலை. உடனே ஃபெர்டினண்ட்டால் இங்கிட்டும் அங்கிட்டும் அசைய முடியல, அவர் பவர் போட்டு கட்டி போட்டுட்டார் ஃபெர்டினண்ட்டை.
இதை பார்த்த மிராண்டா என்ன சும்மா இருப்பாளாம்? Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have you pity, sir? I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems its true one." அவன் என்ன சொல்கிறான்? ஏன்பா நீங்கள் இப்படி அன்ஜென்டிலாக நடந்துக்கிறீங்க? ஐ வில் பி ஹிஸ் ஷியூரிட்டி. நான் இவருக்கு ஷியூரிட்டி கொடுக்குறேன். இவர் கண்டிப்பாக என்னது நல்லவராக தான் இருப்பார். நான் பார்த்த செகண்ட் மேன், அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த ரெண்டாவது ஆண் மகனே இவர் தான். கண்டிப்பாக இவர் நல்லவராக தான் இருப்பார். நான் அவருக்கு ஷியூரிட்டி தரேன், அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சுறா. இதை கேட்டோடனே இவருக்கு கோபம் வருது. என்ன சொல்கிறார்? சைலன்ஸ், செட் த ஃபாதர். ஒன் word more will make me cheat you, girl. What an advocate for an impostor. You think there are no more such fine men, having seen only him or Caliban? This he said to prove his daughter's consistency, and she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man." அவள் என்ன சொல்கிறான்னா, அவளை பார்த்து அமைதியாயிரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா ஐ வில் பனிஷ் யூ, அதாவது சீட் யூ அப்படின்னா நான் உன்னை தண்டிக்க வேண்டியதாக இருக்கும். நீ கம்முனரு. நீ என்ன அவனுக்கு என்ன அட்வொகேட்டா? என்ன அவனுக்காக நீ எதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? டிட் யூ நோ இன்னும் தெர் ஆர் நோ மோர் சச் அ ஃபைன் மேன். இவனை மாதிரி இன்னும் உலகத்தில் யாருமே இல்லை நீ நினச்சிட்ருக்கியா? ஏன் காலிபன் இல்லையா? அவனும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி இவளோட பொறுமையை சோதிக்கிறாரு. ஏன்னா மிராண்டாவுக்கு ஃபெர்டினண்டை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ப்ராஸ்பரோ யூஸ் பண்ணி அவளோட கோபத்தை தூண்டி விடுறாரு. அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறான்னா, மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள். ஐ ஹாவ் நோ விஷ் டு see a goodlier man. என்னோட அன்பு என்றைக்கும் நிலையானது, உறுதியானது. இதுக்கு மேலே ஒரு நல்லவரை நான் பார்க்கணுன்னு விரும்ப கிடையாது அப்படின்னு அவள் ஷியோராக சொல்கிறா. அடுத்து என்ன நடக்குது? Come on, young man, said Prospero to the prince. You have no power to disobey me. உனக்கு என்னது? என்ன மீறி செயல்பட உனக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ அந்த யங் ஃபெர்டினண்டை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு? நிறைய ஒர்க் கொடுக்குறாரு. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son, not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. "Alas," said she, "do not work so hard. My father is at his studies. He is safe for this 3 hours. Pray rest yourself." இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ராஸ்பரோ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு pile up some heavy logs of wood, அதாவது நிறைய மரக்கட்டையை கொடுத்து இந்த கட்டையெல்லாம் நீ என்ன பண்ண குமிச்சு அடுக்கி வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபெர்டினண்ட் யார்? ஒரு கிங்கு, அரசனோட மகன். அவருக்கு இந்த மாதிரி லபோரியஸ் வேலையெல்லாம் பண்ணி பழக்கமே இல்லாதனால அவர் ரொம்ப டயர்டாகிறாரு. மிராண்டா இதை பார்க்கும்போதே அவளுக்கு ரொம்ப சோகம் வருது. இவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாகி இறந்துருவார் போலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அவள் வருத்தப்பட்டு என்ன சொல்கிறா? டு நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். நீங்கள் ரொம்ப இப்போ வேலை செய்யாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போது எங்கள் அப்பா எங்கே இருக்கார்? ஸ்டடி ரூமில் இருக்கார். அவர் இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு வரமாட்டார். அதனால் இந்த 3 ஹவர்ஸ் யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிராண்டா சொல்கிறான். ஆனால் ஃபெர்டினண்ட் என்ன சொல்கிறான்? "ஓ மை டியர் லேடி," செட் ஃபெர்டினண்ட், "ஐ டேர் நாட். ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட்." நான் கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கை என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறான். "இஃப் யூ வில் சிட் டவுன்," செட் மிராண்டா, "ஐ வில் கேரி யுவர் லவ்ஸ் த while." பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு. அவள் உடனே என்ன சொல்கிறா? சரி ஓகே, நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ். உங்கள் வேலையை நான் செய்கிறேன். யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆனால் ஃபெர்டினண்ட் இதுக்கு என்ன சொல்கிறான்? நோ யூ டோன்ட் டூ திஸ், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி அவனே வேலையை கண்டினியூ பண்ணுறான். Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. ஆக்சுவலாக ப்ராஸ்பரோ அங்கே தான் இருக்கார், மறைஞ்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அங்கே தான் இருக்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதை இதோட நிறுத்திக்கிட்டு
இதுக்கு அடுத்து இருக்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.